ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆம்கோலோட டெப்த்து வந்து எப்படி மார்க் பண்ணுறது. இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. என்னென்னா வந்து நம்ம என்ன தான் கட் பண்ணாலும் கையில் வந்து சுருக்கம் வந்து வரதான் செய்யுது. நம்ம என்ன தான் பண்ணுறதுனே தெரில. எல்லோரும் இதைத்தான் ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே நம்மளை சொல்கிறாங்க. அப்படின்னு தோன்ற செகண்டு நீங்கள் வந்து இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. அதுக்கு தான் இது வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து கட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட கட்டிங் மெத்தடு தான் இது. அந்த டைப்பில் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நான் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ளவுஸில் இருக்கிறத தான் எடுத்துப்பேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து பஸ்ட்டு ரவுண்டை வச்சு நம்ம போடுறப்போ ப்ளவுஸை விட நம்ம மெஷர்மெண்ட் படி போடுறப்போ கேல்குலேஷன் போட்டு நம்ம போடுறப்போ நமக்கு கம்மியாக தான் வரும். ஓகேங்களா. அதனால் எது உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் வந்து சொல்கிறாங்களோ நீங்கள் அந்த மெத்தடையே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒன்று அது ஒன்று ஒவ்வொரு வீடியோ பார்த்து ஒவ்வொன்று மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறதும் குழப்ப தான் செய்யும். ஓகேங்களா. எப்போவுமே நான் அதை தான் சொல்லுவேன், ஒரு இதாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் எப்போவுமே இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு கட்டிங் ஸ்டைல் இருக்கணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது ஒரு மெத்தடில் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும், ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்களா, சில பேர் வந்து பேக் பார்ட் முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு வருவாங்க, சில பேர் ஃப்ரண்ட்டு முடிச்சுட்டு பேக்குக்கு வருவாங்க. அந்த இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தைக்கிறது எல்லாத்தையும் தைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒவ்வொரு பார்ட்டாக முடித்து ஜாயின் பண்ணி முடிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும். அதை எப்போவுமே வந்து இது பண்ணாதீங்க. இப்போது நெக்கு வித்து ஷோல்டர் வித்து, ஓகேங்களா. ஷோல்டர் வந்து இந்த கழுத்து வந்து இறங்கிட்டே போகிறதெல்லாம் வந்து நம்ம எதெல்லாம் தடுக்கலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆங்கோல் டெப்த் வந்து எப்படி மார்க் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து நான் பஸ்ட்டு ரவுண்டை வச்சு தான் வந்து கேல்குலேட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம அப்பர் பஸ்ட் ரவுண்டு, மிட் பஸ்ட் ரவுண்டு, அண்டர் பஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லி 3 இது எடுத்துப்போம். அது எப்படி அப்படின்னா, ஆம்கோல் இருக்கு இல்லையா, ஆம்கோல் கிட்ட வர்றது வந்து அப்பர் பஸ்ட் ரவுண்டு. சரிங்களா. நம்ம செஸ்ட்டுக்கு மேலே வரைக்கும் எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம செஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம எடுக்கிறது வந்து மிட் பஸ்ட் ரவுண்டு. சரிங்களா. செஸ்ட்டுக்கு கீழே ப்ளவுஸோட பட்டி பீஸெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடம் வந்து நமக்கு அண்டர் பஸ்ட் ரவுண்டாக நம்ம எடுத்துப்போம். சரிங்களா. அதை வேஸ்ட் லைனாகவும் நம்ம எடுத்துப்போம். சரிங்களா. அதாவது பட்டிக்கு மேலே, சரிங்களா, மேலே வந்து ப்ளவுஸ் பீஸையும் பட்டியையும் நம்ம ஜாயின் பண்ணுறது தான் வந்து அண்டர் பஸ்ட் ரவுண்டு. ஓகேங்களா. அதுதான் இந்த 3 மெஷர்மெண்ட்டு தான். ஆம்கோல் கிட்ட வர்றது அப்பர் பஸ்ட் ரவுண்டு, 2 செஸ்ட்டுக்கும் மேலே நம்ம எடுக்கிறது வந்து மிட் பஸ்ட் ரவுண்டு. அடுத்தது அந்த பட்டி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் இல்லையா கரெக்டாக, அது வந்து அண்டர் பஸ்ட் ரவுண்டு. இந்த 3 இதை வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். ஆனால் நமக்கு ஆம்கோல் டெப்த்துக்கு நமக்கு தேவையானது அப்பர் பஸ்ட் ரவுண்டு. ஓகேங்களா. இப்போது வாங்க நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த 2 நெக்கு வித்து ஷோல்டர் வித்து, ஓகேங்களா, அதை வச்சு தான் இப்போ இந்த வீடியோ கண்டினியூவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நெக்கு வித்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து நெக்கு வந்து ப்ராடாக எடுத்துக்க போகிறேன், ஷோல்டர் வந்து சின்னதாக எடுத்துக்க போகிறேன். அப்போது அதோட ஃபார்முலா என்னன்னு நீங்கள் வந்து கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா. இப்போது நான் அந்த ஃபார்முலா படி நான் வந்து போடுறப்போ எனக்கு வந்து 36 இன்ச் என்னுடைய பஸ்ட் ரவுண்டு. அப்படி அந்த ஃபார்முலா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ என்னுடைய நெக்கு வித்து வந்து 3 இன்ச்சு. நான் இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் சொல்லுங்கள். 3 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போது என்னுடைய ஷோல்டர் வந்து நான் மார்க் பண்ணணும். என்னுடைய ஃபுல் ஷோல்டர் வந்து 16 இன்ச்சு. அப்போது நான் வந்து 8 இன்ச் எனக்கு ஷோல்டர் இருக்கும். ஆக்சுவல் ஷோல்டர் வந்து எனக்கு 8 இன்ச்சு. ஓகேவா. இந்த 8 இன்ச்சிலேருந்து நான் ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்லோப் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போது இதை வந்து நெக்கு வித்தையும் இந்த ஷோல்டரையும் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நான் மார்க் பண்ணிவிட்டு
இப்போ நான் வந்து என்னுடைய பேக் நெக் டெப்த்து நான் வந்து வைக்க போகிறேன். பேக் நெக் டெப்த்து வந்து நான் வந்து 8 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா, 8 இன்ச் நான் வந்து எடுத்துக்கிறேன். 8 இன்ச், 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு அப்படின்னா ஒவ்வொரு இதாக நீங்கள் ஆட் பண்ணுறப்போ எவ்வளோ, 4 இன்ச்சுக்கு வர்றப்போ 1 இன்ச், அப்போ 8 இன்ச்சுக்குன்னா 2 இன்ச் இல்லையா? இந்த 2 இன்ச்சை நம்ம ஃபுல் ஷோல்டரை 2ஆல் வகுத்துருக்கோம். ஓகேங்களா, அதாவது ஃபுல் ஷோல்டரை வந்து நம்ம 2ஆல் வகுத்துருக்கோம். அப்போது 16 நம்ம 2ஆல் வகுக்கிறப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் 8. இந்த 8ல் இருந்து மைனஸ் நம்ம நெக்கு எவ்வளோ கீழே இறக்குறோமோ அதில் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா, 8 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணால் நமக்கு 2 இன்ச் கம்மியாகும். அப்போது நம்ம ஷோல்டர் வித்து நமக்கு எத்தனை இன்ச்சு, 6 இன்ச்சு. ஓகேங்களா, 6 இன்ச்சு ஷோல்டரை வந்து இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணணும். அதாவது 8 இன்ச்சில் இப்போ நம்ம 2 இன்ச்சை கம்மி பண்ணோம் அப்படின்னா இப்போ இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ஷோல்டர். ஓகேங்களா, இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபார்முலா வந்து ஆம்கோல் டெப்த்து மார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஆம்கோல் டெப்த்து கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பஸ்ட்டு ரவுண்டு. சரிங்களா, பஸ்ட்டு ரவுண்டை நம்ம வந்து 6ஆல், ஓகேங்களா, பஸ்ட்டு ரவுண்டு நம்ம ஆம்கோல் டெப்த்து கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் டெப்த்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆம்கோல் டெப்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு பஸ்ட்டு ரவுண்டு டிவைடட் பை 6. இப்போது என்னுடைய பஸ்ட்டு ரவுண்டு வந்து 36. இதை நான் 6ஆல் வகுக்க போகிறேன். சரிங்களா, வகுத்தா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 6 இன்ச் வந்து எனக்கு கிடைக்கும். சரிங்களா, எனக்கு 6 இன்ச் வந்து கிடைக்கும் இல்லையா? இப்போது இந்த 6 இன்ச்சை தான் நம்ம இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா, அது எங்கேருந்து மார்க் பண்ணணும், மேலே அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து நம்ம 6 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். அப்படியே வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா, தெரியுதா, கோடு போட்டுக்கலாம். இப்போ நான் கோடு போட்டுட்டு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்கே எந்த இடத்துல நம்ம ஒரு வட்டம் வரைவோம் இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், அப்பர் பஸ்ட் ரவுண்டு, மிட் பஸ்ட் ரவுண்டு, அண்டர் பஸ்ட் ரவுண்டு. இப்போது நம்ம ஆம்கோல் வரைகிற இடத்துல நமக்கு என்ன ஜாயிண்ட் ஆகும், அப்பர் பஸ்ட் ரவுண்டு. சரிங்களா, இப்போது என்னுடைய பஸ்ட் ரவுண்டு தான் 36. எனக்கு அப்பர் பஸ்ட் ரவுண்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ என்னுடைய அப்பர் பஸ்ட் ரவுண்டு வந்து 34. ஓகேங்களா, என்னுடைய அப்பர் பஸ்ட் ரவுண்டு வந்து 34. சரிங்களா, இந்த அப்பர் பஸ்ட் ரவுண்டை 34 அப்பர் பஸ்ட்டு ரவுண்டு இதை நான் 4ஆல் வகுக்க போகிறேன். சரிங்களா, இதை நம்ம 4ஆல் வகுத்தோன்னா 34/4 அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 8.4. சரிங்களா, எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 8. அப்பர் பஸ்ட் ரவுண்டை நான் 4ஆல் வகுக்கிறேன். இதை நீங்கள் ஏன் 4, 6ன்னு குழப்பிக்க வேண்டாம். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ப்ளவுஸை வந்து எத்தனை வந்து இப்போ வந்து 1/4 பகுதி தானே தைக்கிறோம். நம்ம வந்து இதே வந்து ஆஃபு இதை போட்டு தானே நம்ம தனித்தனியாக பீஸ் எடுப்போம். ஸோ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பீஸ் நமக்கு எப்படினாலும் வேணுமா, பேக் சைடு வந்து ஒரே பீஸாக ஃபோல்டிங்கில் போட்டு எடுத்துருவோம், ஃப்ரண்ட்டில் வந்து 2 பீஸ், ஆக மொத்தம் 4. அந்த இதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்பர் பஸ்ட் ரவுண்டு நம்ம 4ஆல் வகுக்க போகிறோம். அப்படின்னா எனக்கு 8.4. சரிங்களா, 8.4. இப்போ இந்த இடத்துல நான் 8.4, 8.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வந்து கம்மியாக நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா, 8.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி நான் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். தெரியுதுங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அவ்வளோதான்.
இன்னும் நம்ம ஈஸ்லாம் எதுவுமே கொடுக்கவே இல்லை. இப்போ நம்ம வந்து ஷோல்டர் டெப்த்து மார்க் பண்ணியாச்சு, அதோட வித்தும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணுன்றத சொல்கிறேன். சரிங்களா? மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் வந்து நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்டு, சரிங்களா? இந்த இடம் வந்து நம்ம எப்படி இது பண்ணுவோம், கை தானே, இந்த கையை வந்து ரவுண்டு, ஃபுல் ரவுண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டு நமக்கு என்ன ஆம்கோல் ரவுண்டு வந்து எனக்கு 16 இன்ச்சு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த இருக்கா இது ஃபுல் ஷோல்டரு. ஆம்கோல் ரவுண்டு வந்து எனக்கு 16 இன்ச்சு. ஓகேங்களா? என் 16 இன்ச்சில் இருந்து நான் 4ஆல் வகுக்கிறேன் அப்படின்னா என்ன வரும், எனக்கு 4 இன்ச்சு. சரிங்களா? 4 இன்ச்சு எனக்கு வரும். ஓகேங்களா? 4 இன்ச்சு வரும். இந்த 4 இன்ச்சை தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இதில் எத்தனை ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் சர்க்கிள் இல்லையா? ஃபுல் ஷோல்டரை நம்ம 2ஆல் வகுத்து வந்த ஆன்சர் வந்து 16. அதை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே 8 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி ஷோல்டர் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டோம். அப்புறம் நெக்கு டெப்த்து வந்து இறங்குறத வச்சு நம்ம ஆக்சுவல் ஷோல்டர் வித்து வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஆம்கோல் டெப்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பஸ்ட்டு ரவுண்டு டிவைடட் பை 6ன்னு போட்டு ஆம்கோல் டெப்த்து வந்து 6 இன்ச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அடுத்தது வந்து வித்து வந்து நம்ம அப்பர் பஸ்ட் ரவுண்ட் வித்து வந்து கரெக்டாக நமக்கு எத்தனை இன்ச்சுனா 4ஆல் நம்ம வகுத்தப்போ நமக்கு 8.4 கிடச்சிருக்கு. அதையும் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இப்போது மிட் பாயிண்ட்டு, ஆம்கோலோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்டு டிவைடட் பை 4 போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்போ 16 4ஆல் வகுக்கிறப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 4. ஸோ நான் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து 4 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்தையும் இப்போ நம்ம இந்த வித்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதையும் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், நம்மளோட ஷோல்டர் வந்து ரெடி, முடிஞ்சிச்சு. சரிங்களா? இவ்வளோ தான். இதிலே வந்து சேம் இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபார்முலாலாம் போட்டு பாருங்கள், உங்களோட மெஷர்மெண்ட்டு. நம்ம ஆம்கோல் எப்போவுமே வந்து ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், ஏதாவது வெஸ்டர்ன் வியர் எந்த இது நாங்கள் தைச்சாலும் ஆம்கோல் ரவுண்டை வந்து இப்படி படுக்க போட்டு வச்சு நீங்கள் டேப் வச்சு அளக்கக்கூடாது. இந்த இருக்கா, இப்படி வச்சு பார்க்கணும். இப்போ 4 எனக்கு 7.5 இன்ச் கரெக்டாக வருது. ஸோ என்னோடய ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஓகேவா? நான் எடுத்துட்டேன். 7.5 கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஆம்கோல் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டுனா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. சரிங்களா? இது வந்து ரெட்டைப்படையாக நம்ம போட்டுட்டோம். இப்போ ஒத்தப்படையில் வந்துருச்சுன்னா என்ன மேடம் பண்ணுறது? இப்போ 17 15 அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் கீழே இறக்கிக்கோங்க. சரிங்களா? அதாவது 17 இன்ச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் இறக்கி சேம் மெஷர்மெண்ட் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம கீழே இறக்கியிருக்கோம். சரிங்களா? டேப் வச்சு அளந்து பாருங்கள். அளந்து பார்த்துட்டு இப்போ இதே மிட் பாயிண்ட்டு தான். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வர்ற மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அளந்து பார்க்குறப்போ நமக்கு இதை விட அதிகமாக தான் இருக்கும். பாருங்கள், 8 இன்ச் கரெக்டாக இருக்குது. அது 7.5 இன்ச்சு, இது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. இதே மாதிரி தான் இப்போ 15 இன்ச்சுனா இதிலேருந்து, அதாவது நம்ம 16 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள்.
இப்போ நமக்கு வந்து 7 இன்ச் கிட்ட வரும். ஓகேங்களா, இவ்வளோ தான் வித்தியாசம். ஒரு 1/2 இன்ச் நம்ம கூட்ட குறைய இருக்கிறதுல நமக்கு மெஷர்மெண்ட்லேருந்து கம்மியாக கூட வரும். இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து ஆம்கோலும் நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. சரிங்களா, இவ்வளோ தான், வேறு எந்த இதுவுமே இல்லை. நெக்கு வித்து, ஷோல்டர் வித்து, ஆம்கோல் டெப்த்து, இது எல்லாமே நான் ஃபார்முலா படி உங்களுக்கு டீட்டெயில்டாக தெளிவாக நான் எந்த அளவு கற்றுக்கிட்டதை உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ நான் அந்த அளவுக்கு வந்து 1க்கு 4 வாட்டி நான் ப்ராக்டிஸ் பண்ணி என்னென்ன எனக்கு தோணுன ஐடியாலாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிலாம் நான் பார்த்து உங்களுக்கு இந்த நோட்ஸ்லாம் நான் எடுத்து கிளியராக சொல்லியிருக்கேன். ஃபார்முலாலாம் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறனோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆம்கோல் அதாவது ஷோல்டர் வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா பேக் சைடு எடுக்கிறோம். ஓகேங்களா, ஷோல்டர் வந்து ஒரு ஆம்கோல் அதாவது ஒரு கையிலேருந்து நெக்கை டச் பண்ணி இன்னொரு கைக்கு வரும். சரிங்களா, ஸோ வந்து ஃபுல் ஷோல்டர். அது முன்னாடி பின்னாடிலாம் வந்து ஷோல்டருக்கு ஆம்கோல் ரவுண்டுக்கெல்லாம் அது கிடையாது. சரிங்களா, வந்து அந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சுப்பேன். அப்போது ஒரு ஷோல்டர்லேருந்து இன்னொரு ஷோல்டர், அப்போ 1லேருந்து 2, அப்போ 2 அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஆம்கோல் ரவுண்டு வந்து இதே நம்ம கையை வந்து இப்படி சுற்றி எடுக்கிறோம் இல்லையா, மறுபடியும் அந்த இடத்துக்கு தான் நம்ம வரோம். ஓகேங்களா, அதனால் நம்ம வந்து இந்த ஆம்கோலுக்கு ஷோல்டருக்குலாம் வந்து 2ன்றது தான் மோஸ்ட்லி வந்து காமனாக வரும். அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுப்பேன். இந்த பஸ்ட்டு ரவுண்டு, அண்டர் பஸ்ட் ரவுண்டெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம உடம்பையே நம்ம 4ஆக பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நம்ம இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதான் ஷோல்டர், இது வந்து என் கை. ஓகேங்களா, இப்போது நான் இப்படி எடுத்திருக்கேன், உங்களுக்கு ரஃப்பாக தான் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் என்னுடைய ஷோல்டரை இந்த பக்கத்தில் இருந்து நான் இப்படி கொண்டு வந்து இந்த ஷோல்டரில் வந்து நான் முடிப்பேன் இல்லைங்களா. இதுதான் வந்து என்னுடைய ஃபுல் சர்க்கிள். நம்ம உடம்பை நம்ம வந்து 4ஆக பிரிப்போம் இல்லையா. ஓகேவா, நம்ம உடம்பு எப்படி வந்து நம்ம பிரிப்போம்னா முதுகில் அதாவது நம்ம கழுத்து முதுகு பகுதியை நம்ம 2ஆக பிரிப்போம். அதே ஃப்ரண்ட் சைடில் நம்ம 2ஆக பிரிப்போம். ஓகேங்களா, நான் சொல்ல ஒரு கற்பனையாக வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம 4ஆக பிரிப்போம். அப்படி இருக்கிற பட்சம் நம்ம பேக் சைடில் மட்டும் ஷோல்டர் எடுத்திருக்கோம். அப்படி எடுக்கிறப்ப இதை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஷோல்டர் கழுத்து இந்த இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த இடத்த வந்து 2ஆக தானே பிரிப்போம். ஓகேங்களா, அப்போ இது ஒரு பாட்டு, இது 2வது பாட்டு. இதே ஃப்ரண்ட்டில் வந்து சேம் ஆஸ் யூஷுவல் 3, 4 அந்த மாதிரி டிவைட் ஆகுமா. அப்படி ஆகிற பட்சம் நமக்கு வந்து இது வந்து 4ஆக நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும். கழுத்துக்கு கீழே நம்ம வந்து இப்போ ஆம்கோல் வந்து நம்ம இந்த ரவுண்டை தானே ஃபுல்லாக எடுப்போம், புரியுதா. இதே தானே இந்த இடத்துலையும் வரப்போகுது. அதனால தான் இதை 2ஆல் வகுத்து நம்ம முடிச்சிடுறோம். இப்போ இதே வந்து இந்த பக்கம் சேர்த்து நம்ம எடுக்க போகிறது கிடையாதுல்ல. இது வந்து பாடி ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து இப்போ செஸ்ட் ரவுண்டுனா நம்ம இந்த இடத்துல எடுத்து ஒரு பாடி ஃபுல் ரவுண்டையும் நம்ம எடுக்க தானே செய்கிறோம், புரியுதா. அதையே நம்ம 4ஆல் வகுக்கிறோம், இதையே நம்ம 2ஆல் வகுக்கிறோன்ற டிஃப்ரென்ஸு. இதை தான் நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி நம்ம இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபார்முலாலாம் நான் இந்த மாதிரி சொன்ன டிப்பெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். நீங்கள் ஒரே இதை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் ரிப்பீட்டடாக நீங்கள் திரும்ப இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கே வந்து இன்னும் நீங்கள் ஒரு விதமாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் வந்து ஃபார்முலா இது தான், ஞாபகம் வச்சுக்கிறது உங்கள் இது. ஓகேங்களா, அவ்வளோதான். நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன். அதை தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, மேடம் எனக்கு இந்த வீடியோ வேணும்னு சொன்னாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவை டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அந்த 2 வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகேவா, தேங்க்யூ.